பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கடன் வாங்குவதில்லை, ஆனால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்கள் என்று. எப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னபடி நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது. ஆகவே தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். எல்லா விதங்களிலும் ஆண்டவர் பெருகச் செய்கிற தேவன். ஆகவே இன்றைக்கு நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நம்முடைய பொருளாதார நிலைமையை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஒருபோதும் இன்னொரு மனிதரிடத்திலே கை ஏந்தி கடன் வாங்குவது இல்லை என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உபாகம புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். மறுபடியும் உபாகம புஸ்தகத்திலே இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்களிலே நாம் வாழ்கிற தேசத்திலே ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். நாம் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அவருடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். அவருடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாம் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டோம். ஆகவே இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம், அவர் கொடுத்ததை திரும்ப கொடுக்கிற ஒரு தேவன். ஆகவே நாம் ஏழைக்கு இறங்கும் பொழுது ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறோம். கொடுத்த கடனை
ஆண்டவர் அப்படியே நமக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு தேவன். ஆகவே அதிகமாய் நாம் ஏழைகளுக்கு உதவுவதிலே நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏழைக்கு இறங்கி நாம் இரக்கம் காண்பித்து உதவி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்மை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். நாம் ஒருபோதும் கடன் வாங்குவது இல்லை. அதே நேரம் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படி இறங்குகிற காரியங்கள் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற காரியம், அதை அப்படியே ஆண்டவர் திரும்ப கொடுத்து விடுவார். ஆகவே இந்த கொடுக்கிற காரியத்தில் நாம் அதிகமாய் தீவிரம் காட்டும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் என்கிற பாரத்தினாலே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மிகவும் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறேன். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறபடியினாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை என்ற வாக்கு தத்தத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீ சொல்லி உற்சாகப்படுத்துகிறபடினால் நமக்கு நன்றி. கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இனி கடன் வாங்கவே மாட்டேன் என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். என்னை ஆண்டவர் கடன் வாங்க விடமாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி அதை உபயோகப்படுத்தும் பொழுது அது நிறைவான பலனை தரும். ஒருபோதும் கடன் பிரச்சனை வாழ்க்கையில் இருக்காது என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துகிறேன். ஆகவே ஒவ்வொருவரும் இனி கடன் வாங்காமல் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.